மொழியை வைத்து ஆனால் பிரிக்க வேண்டும் என்று என்றைக்குமே பாஜக நினைத்ததில்லை. இணைக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு மொழியை இணைப்பு மொழியாக பயன்படுத்த வேண்டுமே தவிர பிரிக்கும் மொழியாக பயன்படுத்தக்கூடாது என்பதிலும் பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் குறிப்பாக உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இன்று வாழ்த்து சொல்வதில் கூட மரியாதைக்குரிய நமது முதலமைச்சர் அவர்கள் பிரித்தாளுகின்ற ஒரு வாழ்த்தை சொல்லியிருக்கிறார்கள். இணைக்க வேண்டும். நமக்கு நிச்சயமாக நம் மொழி மிக மிக முக்கியம். நம் சகோதர மொழி முக்கியம். நம்மை இணைக்கும் மொழி முக்கியம். இன்னொரு மொழி படிப்பது மற்றவர்களோடு நம்மை இணைப்பதற்காகத்தானே தவிர நம்மை பிரிப்பதற்கு அல்ல. அதனால் நான் இன்று உங்களிடம் இப்படி வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னொன்று, மரியாதைக்குரிய முதல்வர் சொன்னார், நீங்கள் தான் தெலுங்கு படிச்சிட்டிங்களே, அதை மாதிரி வேணுன்ற நேரம் படிக்க வேண்டியதானே அப்படின்னு. சின்ன வயதாக இருக்கும் பொழுது இந்த மூளை சீக்கிரம் கிரகிச்சிருக்கும். எனக்கு தானே தெரியும் நான் படிக்கிறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. வயதான பின்பு ஒரு மொழியை கற்பதை விட இள வயதில் இருக்கின்ற மூளை 10 மொழியை கூட கிரகிக்கும் தன்மை கொண்டது. அந்த மூளைக்கு தயவு செய்து மரியாதை கொடுத்து நம் அரசாங்க பள்ளிகள் குழந்தைகள் கூட வருங்காலத்தில் இதை படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று யுகாதி பண்டிகை அன்னைக்கு நான் வாழ்த்து சொல்றேன். முதலமைச்சரை வினவி இருக்காங்க, பணம் இல்லையா இல்ல தமிழகத்துக்கு கொடுக்கிறதுக்கு மனம் இல்லையான்னு. இல்ல, முதல் நீங்க ஊழல் இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. வழிமுறையில் நடைமுறை சரியாக பயன்படுத்தப்பட்டதா? இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லைன்னா பரவாயில்ல. நான் கேட்குறேன், மரியாதைக்குரிய சௌகான் அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுந்து பேசினார். விவசாயிகளுக்காக அவர்கள் திட்டத்திற்காக நான் தமிழகம் வருகிறேன். 2 முறை வந்தேன். அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பங்காக 7300 கோடியை நான் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். ஆனால் அதை சார்ந்த அமைச்சர்கள் யாரும் என்னை வந்து பார்க்கல. நான் கேட்குறேன், ஒரு சுமூகமாக ஒரு நட்புணர்வோடு வந்து அமைச்சர்களை பார்த்தா தான் என்ன, அளவலாவினால் தானே பிரச்சனைகள் நமக்கு தெரியும். அதாவது 2வதுக்கு தான் போட்டின்னு சொல்றாங்க. 2வது பாஜகவை முன்னிலை எப்படி படுத்துவாங்க? நாங்கள் அதுக்கு எதிர்பார்க்கவும் இல்லை. மக்கள் எங்களை முன்னிலைப்படுத்துவார்கள், அதில் சந்தேகமே இல்லை. 2வது 3வது 4வதுன்னு தான் ரொம்ப ஏளனமாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆக 2வது 3வது 4வதுன்னு பிரிஞ்சிருக்கிறதுனால தான் நீங்கள் முதலாவது வர முடியுது. நீங்கள் முதலாவதாக நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை பார்த்தாலே நீங்கள் முதல் என்று வரும்பொழுது நீங்கள் முதலாவதாக உண்மையிலே வரவில்லை. நீங்கள் 2, 3, 4, 5 மற்றவர்கள் பிரிந்திருக்கிறதுனால தான் 2024 உங்கள் கூட்டணியே 2, 3, 4 பிரிஞ்சிடும் போல இருக்கு. அண்ணன் திருமாவளவன் ஒன்றை சொல்கிறார், கொடியேற்ற கூட முடியலன்னு. கம்யூனிஸ்டுகள் இன்று வெளிப்படையாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். வேல்முருகன் தனது எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனால நீங்க ஒன்னாவதாவே இருப்போம், 2, 3, 4 பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறத விட நீங்க ஒன்னா இருக்கிறது 2, 3 உடஞ்சிருவீங்க போல இருக்கே. அதை முதல் பாருங்கள் முதல்வர் அவர்களே. ஏனென்றால் இன்று கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஆதவர்ஜினா கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. ஆனா தம்பி விஜய் வந்து ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு எதுகை முனையில் வேணா அது சரியா இருக்கலாம். ஆனா நீங்க எதிரில் இல்லைன்றதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சரி, மரியாதைக்குரிய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் சரி, கட்சியில அடிப்படையில் மக்கள் பணியாற்றி மிக தீவிரமாக பணியாற்றி தான் அவங்க முன்னால வந்தாங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு என்னொன்று சொல்றாரு, அது கொள்கைக்கு வந்து காங்கிரஸ், கொள்ளைக்கு இன்னொரு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் தவறு. தம்பி விஜய் அவர்களே, நீங்கள் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பை தீவிரப்படுத்துங்கள். இது இந்த சினிமாலெல்லாம் ஒரு பாட்டு சீன் வச்சுக்கலாம், ஒரு சண்டை சீன் வச்சுக்கலாம், ஒரு எதிர்ப்பு சீன் வச்சுக்கலாம்னு சொன்ன மாதிரி நாம மொழியை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். இருமொழி கொள்கை. தம்பி விஜய் அவர்களே, அந்த காலத்தில் உள்ள நடிகர்களின் படங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்னைக்கு உங்க படமே தெலுங்கானால ஓகான்னு ஓடுறதை நான் பார்த்துருக்கேன். தெலுங்குல டப்பிங் ஆனது சில இடங்களில் தெலுங்குலே பேசியிருக்காங்க. அப்போ விரிவுபடுத்தப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு பல மொழிகள் தேவைப்படும் பொழுது இதே போல விரிவுபடுத்தப்பட்ட சவால்களில்
குழந்தைகளுக்கும் இணைப்பு மொழி தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக உங்கள் படத்திற்கு பல மொழி வேணும், பாடத்திற்கு பல மொழி வேணாம்னு சொன்னா எப்படி? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இருமொழி சொல்றாங்களே, நாமளும் இருமொழி சொல்வோம். வக்ஃப் போர்டு என்பது பாமர இஸ்லாமியர்களின் நிலத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கானது. அப்ப அவங்க வக்ஃப் போர்டுக்கு எதிர்ப்பு சொல்றாங்களா, நாமளும் எதிர்ப்பு சொல்லிடுவோம். அப்ப திமுக உங்களுக்கு என்ன மாறுபாடு? அப்ப நீங்க எங்களை பி டீம்னு திமுகன்னு சொல்றீங்களா, நாங்க உங்களை பி டீம் ஆஃப் டிஎம்கேன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அதே தானே பேசுறீங்க. புதுசா எதையுமே சொல்லலையே. நீங்க ஒரு தெளிவற்ற தன்மை தானே இருக்கிறது. அதனால புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்கள். பரந்தூர் வேணான்றாரு. நான் கேட்குறேன், உங்களுக்கு பனையூர் வேணும். நீங்க என் வீட்டுக்கிட்ட தான் சின்ன வீட்டில் இருந்தீங்க, எனக்கு நல்லா தெரியும். சாலி கிராமத்தில் உங்கள் வாழ்க்கை விரிவடைய விரிவடைய உங்களுக்கு பனையூர் தேவைப்படுகிறது. அப்ப தமிழக மக்களின் வாழ்க்கை விரிவடைய விரிவடைய பரந்தூர் தேவைப்படுகிறது. இன்னைக்கு சின்ன அந்த விமான நிலையத்தில் பெரிதாக எதையும் நம்ம நிறைய விமான பயணிகள் அதிகமாயிட்டாங்க, சரக்குகள் அதிகமாயிட்டது. அதனால இன்னொரு விமான நிலையம் தேவை. அது சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை. தமிழக அரசு எந்த இடத்தை கொடுக்கறாங்களோ மத்திய அரசு அதில் விமான நிலையம் அமைக்கும். ஆக நம்ம வாழ்க்கை விரிவடையும் பொழுது சாலி கிராமம் என்ற கிராமத்தில் இருந்து பனையூருக்கு போகும் பொழுது நீங்கள் சாமானிய மக்கள் மீனம்பாக்கம் என்ற பாக்கத்தில் இருந்து பரந்தூர் என்ற பரந்த விமான நிலையத்திற்கு போக வேண்டிய அவசியம் வருகிறது. ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு காம்பன்சேஷன் அதிகரிச்சு கொடுங்க, 10 மடங்கு கூட கொடுக்க சொல்லுங்க. அவர்களுக்கு இன்னொரு நிலம் கூட கொடுக்க சொல்லுங்க. அந்த விவசாயிகள் மக்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. ஆனா எல்லா விதத்திலும் ஏறக்குறைய பணிகள் இணைந்த ஒரு இடத்தை திடீர்னு வேணான்னு சொன்னா நீங்கள் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. முக்காவாசி உங்க படம் இன்னைக்கு மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களை எதிர்த்து பேசும் தைரியம் எனக்கு இருக்குன்னு சொல்றீங்க. உங்க தயாரிப்பாளரை எதிர்த்து பேசியிருப்பீங்களா? உங்களோட டைரக்டர் நீங்க எதிர்ப்பு பேசியிருப்பீங்களா? மோடிஜி அவர்கள் ஜனநாயக ரீதியாக எதிர்த்து பேசுவதை அனுமதிக்கிறார்கள். அதனால இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் தமிழக அரசியலை கற்றுக்கொண்டு தம்பி விஜய் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.